ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அப்படியே உற்சாகமாக இருக்கேன். எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அஃபிஷியலாக அத்தை ஆயிட்டேன். அத்தை அப்படின்னு வாய் நிறையா கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. நேற்று காலையில், அதாவது சனிக்கிழமை இந்தியன் டைமுக்கு நவிக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தாச்சுங்க. இந்த பசங்களோட ராவடித்தனத்துக்கு ஃபியூயல் போடுற மாதிரி குட்டி மாப்பிள்ளை வந்திருக்காரு. எனக்கு வந்து ஒரு மிக்சடான ஒரு ஃபீல். எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. அவர் தான் சொன்னார் வீட்டில், ஏம்மா வின்டர் ஸ்டோம் வார்னிங் போயிட்டுருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் மச்சான்ஸ் 2 பேரும் பாருங்கள். குட்டி மச்சான் இவர் இருக்கார் இல்லையா, இவர் இத்தனை நாளாக பேபி பேபின்னு சொன்னால் அவனுக்கு அது தெரியலை. எங்கே காணோம் பேபியை அப்படிம்பான். வெளியில் வந்தாச்சு அப்படின்னு காமிக்கும்போது கட்டி பிடிக்கிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, காலையிலிருந்து அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா கையில் எனக்கு ஒரு பேபி இருக்குது பார்த்தியா, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், என் கையிலையும் ஒரு பேபி இருக்குது அப்படின்ட்டு அந்த பொம்மை எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தான். முகில் என்ன சொன்னா அப்படின்னா, காலையிலேருந்து எழிலுக்கும் முகிலுக்கும் சண்டையாக தான் நடந்துக்கிட்டு இருந்ததா, அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கு என்ன சொல்கிறான், பேசாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்கம்மா, எழில கொண்டு போய் அங்கே மாமாட்ட கொடுத்துட்டு மாமன் பையனை நம்ம தூக்கிட்டு வந்துடலாங்கம்மா அப்படிங்கிறான். நிறைய டிஎம் வந்திருந்தது. ஏன்னா அதே டாக்டர்கிட்ட தான் நம்ம ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் செக்கப் போயிட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே சேஃப் டெலிவரிக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தாயும் சேயும் நலம். ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அத்தையாக அங்கே நின்று குழந்தைய கையில் வாங்கி கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் நாளை எண்ணிக்கிட்டே இருக்கேன். முகிலுக்கு இங்கே சம்மர் ஹாலிடேஸ் அப்போ தான் நாங்கள் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்காக வெயிட்டிங். இந்த வின்டர் ஸ்டோம் அது என்னாச்சு அப்படின்னா, காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. சாயந்தரம் ஆக கொஞ்சம் அதிகமாகவே குளிர்ச்சு. நான் வெளியில் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்போ -5 டிகிரி. லேசாக பவுடர் மாதிரி உங்களுக்கு கீழே தரையில் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கவே சடச்சடன்னு சத்தம். என்னென்னு போய் எட்டி பார்த்தா, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் வெளியில் போய் எடுக்கலை. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்ட்டு தெரியல. வீட்டுக்குள்ளே இருந்து தான் எடுத்தேன். ஏன்னா சரியான குளிர். இந்த அளவுக்கு விழுந்திருக்கு. இனி நைட்டு ஃபுல்லாகவே மைனஸில் தான் இருக்க போகுது. காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ வரைக்கும் பவர் இருக்குங்க. நைட் இன்கேஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். மற்றவங்களும் சேஃபாக இருந்துக்கோங்க இங்கே இருக்கவங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?